அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் திருமதி ஜெயதேவி. நான் திருத்தங்கல் நாடார் கல்லூரியில் தமிழ்துறை உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். இன்று நாம் காணவிருக்கும் பாடமானது பொருள் இலக்கணம். தமிழ் இலக்கியம் 3ஆம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கு 5ஆம் பருவத்தில் வரும் முதன்மை பாடம்தான் இப்பொருள் இலக்கணம். பொருள் இலக்கணம் இரு வகைப்படும். அகப்பொருள் இலக்கணம், புறப்பொருள் இலக்கணம். அகம் என்பது உள்ளே, உள்ளம். தலைவனோ தலைவியோ தான் கொண்ட இன்பத்தை வெளியே சொல்ல முடியாமல் தனக்குள்ளே இன்புறுவதுதான் அகம் சார்ந்தது. புறம், வெளியே. அதே தலைவனோ தலைவியோ தான் கொண்ட இன்பத்தை வெளியே சொல்லக்கூடியது புறம். இப்படி இலக்கணத்தை கூறும் நூலாக நம்பியக பொருளும், புற இலக்கணத்தை கூறும் நூலாக புறப்பொருள் வெண்பாமாலையும் இரண்டும் இணைந்து கொடுக்கப்பட்டதுதான் இப்பொருள் இலக்கணம். இப்பொருள் இலக்கணத்தை மாணவர்கள் தேர்வில் எப்படி அணுக வேண்டும், எப்படி தயாராக வேண்டும் என்ற அடிப்படையில் இக்காணொலி அமைக்கப்பட்டுள்ளது. நம்பியக பொருள். அக இலக்கணத்தை கூறும் நம்பியக பொருள் அதன் ஆசிரியர் நாற்கவிராச கவிராயர். கண்டிப்பாக நாற்கவிராச கவிராயர் குறிப்பு வரைக அப்படி என்ற வினா கேட்கப்படும். நம் ஒரு நூலை படிக்கும் பொழுதே நூல் குறிப்பு மற்றும் ஆசிரியர் குறிப்பு படிப்பது கட்டாயம் அவசியமானது. ஆசிரியர் குறிப்பு பற்றி கேட்கும் பொழுது இவர் புளியங்குடி எனும் ஊரினை சார்ந்தவர், சோழ மரபை சார்ந்தவர், சமண மதத்தை தழுவியவர், நாற்கவி பாடுவதில் வல்லவர். எனவே இவருக்கு நாற்கவி ராசன் என்று சிறப்பு பெயரும், நம்பி என்பது அவருடைய இயற்பெயருமாக நாற்கவி ராச நம்பி என்று அழைக்கப்படுகிறது. ஆசிரியர் குறிப்புக்கு இத்தகவல் போதுமானது. மாணவர்கள் இத்தகவலை கண்டிப்பாக தெரிந்து கொண்டு இருப்பது அவசியம். நம்பி அகப்பொருள். அகப்பொருளை கூறும் நம்பி அகப்பொருள் 5 இயல்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அகத்திணை இயல், கலவியல், வரைவியல், கற்பியல், ஒலிபியல். அகத்திணை சார்ந்த கருத்துக்கள் எல்லாம் அகத்திணையியலில் தொகுத்து கூறப்பட்டுள்ளது. தலைவனும் தலைவியும் யாரும் அறியாமல் கொள்ளும் காதல் வாழ்க்கையான களவு பற்றி களவியலில் கூறப்பட்டுள்ளது. களவு வாழ்க்கை அடுத்த கட்ட நிகழ்வாக இல்லற வாழ்க்கைக்கு நகர்வதற்காக அவர்களுடைய திருமணம் சார்ந்த நிகழ்வுகளை பற்றி அமைக்கப்பட்டது வரைவியல் பிரிவில் கூறப்பட்டுள்ளது. கற்பியல். திருமணம் நடந்து தலைவனும் தலைவியும் இல்லறம் நடத்தும் பொழுது அவர்களுக்குள் ஏற்படும் பிரிவு, ஊடல் குறித்த செய்திகள் எல்லாம் கற்பியலில் தொகுத்து கூறப்பட்டுள்ளது. ஒலிபியல். ஆசிரியர் சொல்ல மறந்த விடப்பட்ட தகவல்களை எல்லாம் சேர்த்து ஒலிபியலில் குறிப்பிட்டுள்ளார். இந்த 5 இயல்களையும் உள்ளடக்கியதே நம்பியக பொருள். இது ஒரு வினாவாக நம்பியக பொருளின் இயல்கள் எவை என்று கேட்கும்போது நம்பியக பொருளின் இயல்கள் அகத்திணையியல், கலவியல், வரைவியல், கற்பியல், ஒலிபியல் எனும் 5 இயல்களை உடையது என்பதை மாணவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அகத்திணையியல் 7 வகைப்படும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை. இவை 7மே அகத்திணையை சார்ந்தது. இவ்வேளில் அன்பிற்குரிய 5 இணையாக குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை எனும் 5 இணைகள் இடம். 5 இணைக்கும் முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என்று தனித்தனியாக வகுத்திருக்கிறார் நம் இலக்கண ஆசிரியர். இதில் முதல் பொருள் என்பது நிலமும் பொழுதும் முதல் பொருள் ஆகும். ஒவ்வொரு திணைக்குரிய நிலம். குறிஞ்சி திணை மலையும் மலை சார்ந்தது, முல்லை திணை காடும் காடு சார்ந்தது, மருத திணை வயலும் வயல் சார்ந்தது, நெய்தல் திணை கடலும் கடல் சார்ந்த நிலம், பாலை திணை மணலும் மணல் சார்ந்த நிலம். இப்படி 5 திணைக்குரிய நிலங்களையும் அந்நிலங்களில் நிகழும் பொழுதுகளையும் பற்றி தனித்தனி கேள்வியாகவோ இல்லை 5 மதிப்பெண்ணில் மொத்தமாகவோ கேட்கப்படும். குறிஞ்சிக்குரிய முதல் பொருள் கூறுக, 5 இணைக்குரிய முதல் பொருளை எழுதுக. இப்படி 2 மதிப்பெண்ணிலையும் 5 மதிப்பெண்ணிலையும் கண்டிப்பாக இடம்பெறுகின்ற கேள்வியா
இந்த முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் கண்டிப்பாக இருக்கிறது. மாணவர்கள் அகத்திணையலை படிக்கும் பொழுது கண்டிப்பாக ஐந்திணைக்குரிய முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருளை கட்டாயம் படித்துவிட்டு தான் தேர்வு செல்ல வேண்டும். ஐந்திணைக்குரிய பொழுது பொழுது இருவகைப்படும். பெரும்பொழுது, சிறுபொழுது. பெரும்பொழுது ஒரு ஆண்டை 6ஆக பிரித்து கூறப்படுவது. சிறுபொழுது ஒரு நாளை 5ஆக பிரித்து கூறப்படுவது. இந்த 5 பொழுதுகளையும் அது சிறிது ஐந்திணைக்குரிய பொழுது என்ன என்பதை மாணவர்கள் கண்டிப்பாக தெரிந்துதான் தேர்வு செய்ய வேண்டும். உரிப்பொருள், ஐந்திணைக்குரிய உரிப்பொருள்கள் எவை அப்படி என்று மொத்தமாக 5 மதிப்பெண் வினாவிலும் கேட்கப்படும். இல்லை என்றால் தனித்தனியாக 2 மதிப்பெண்ணில் நெய்தலுக்குரிய உரிப்பொருளை எழுதுக, மருதத்திற்குரிய உரிப்பொருளை எழுதுக அப்படின்னு 2 மதிப்பெண் வினாக்களாக தனித்தனியாகவும் கேட்கப்படும். அப்படி கேட்கும் பட்சத்தில் மருதத்தினைக்குரிய உரிப்பொருள் ஊடலும் ஊடல் நிமித்தமும், நெய்தல் நிலத்திற்குரிய உரிப்பொருள் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும், குறிஞ்சி நிலத்திற்குரிய உரிப்பொருள் புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். இப்படி 5 இணைக்குரிய உரிப்பொருளை மாணவர்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும். அடுத்து கடைசியாக கருப்பொருள். 5 இணைக்குரிய கருப்பொருளை பட்டியலிட்டு கூறுக, இல்லை என்றால் 5 இணைக்குரிய கருப்பொருட்களை அட்டவணைப்படுத்துக என்று 10 மதிப்பெண் வினாக்களில் அடிக்கடி இடம்பெறக்கூடிய கேள்வி. எனவே மாணவர்கள் அகத்திணையே இல்லை 5 இணைக்குரிய முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருளை கண்டிப்பாக படித்துவிட்டு தான் செல்ல வேண்டும். தேர்வில் கண்டிப்பாக 10 மதிப்பெண் வினாவில் இவை இடம்பெறும். கருப்பொருள் பார்த்தீங்கன்னா தெய்வம் முதலாக கூறப்படுகின்ற 14 கருப்பொருளில் அடங்கும். அப்படி பார்க்கும் பொழுது குறிஞ்சித்திணைக்குரிய தெய்வம் முருகன், அங்கே இருக்கின்ற மக்கள் புறவர், பொருத்தி, அப்படி ஒவ்வொரு கருப்பொருளையும் மாணவர்கள் படித்து இந்த 10 மதிப்பெண் வினாவினை தவறாமல் எழுதலாம். அடுத்து 5 இணைக்குரிய ஒழுக்கம், இல்லைன்னா 5 இணைக்குரிய கைக்கோள். கைக்கோள் என்ற ஒழுக்கம் என்று அர்த்தம். அப்படி 2 மதிப்பெண் வினாக்களில் கேட்கும் பொழுது 5 இணைக்குரிய கைக்கோள் களவு, கரு. களவு என்பது தலைவனோ தலைவியோ யாரும் அறியாமல் ஒன்றிணைந்து அவங்களுக்குள் ஏற்படுகின்ற காதல் சார்ந்த வாழ்க்கையை குறிப்பது களவு. கற்பு என்பது அக்களவு வாழ்க்கையானது அடுத்த கட்ட நகர்வாக அது இல்லறம் நோக்கி செல்வதுதான் கற்பு வாழ்க்கை. இவ்விரண்டும் தான் 5 இணைக்குரிய கைக்கோள் ஒழுக்கமாக இலக்கண நூலார்கள். களவு புணர்ச்சியின் வகை. களவு புணர்ச்சியானது 4 வகைப்படும். 1 இயற்கை புணர்ச்சி, இடந்தலைப்பாடு, பாங்கன் கூட்டம், பாங்கியர் கூட்டம். களவு புணர்ச்சியின் வகைகளை கூறுக என்று 2 மதிப்பெண் வினாக்களில் கேட்கும் பொழுது இந்நான்கு வகைப்படும் என்று இந்நான்கையும் எழுதினால் போதுமானது. 5 மதிப்பெண்ணில் கேட்கும் பொழுது இவ்வொவ்வொன்றையும் இயற்கை புணர்ச்சி விதிவசத்தாலோ இல்லை தெய்வத்தின் அருளாலோ எங்கோ பிறந்திருந்த தலைவனோ தலைவியோ ஒரு குழியில் சந்தித்து புணர்வதுதான் இயற்கை புணர்ச்சி. இடந்தலைப்பாடு இறைவனின் சந்திப்பால் முதல் கூட்டம் நிகழ்ந்திருந்தாலும் அடுத்த கூட்டம் அவர்கள் எதிர்பார்ப்போடு கூடுவது இடத்தலைப்பாடு. மீண்டும் அதே இடத்திற்கு சென்றால் அத்தலைவனை சந்திக்கலாமா என்று தலைவியும், மீண்டும் அதே நிலத்திற்கு சென்றால் அத்தலைவனை சந்திக்கலாம் என்றும் தலைவியினுடைய மனதிலும் ஒரு உணர்வுபூர்வமான உணர்வு போராட்டத்தில் ஏற்பட்ட விளைவின் காரணமாக திட்டமிட்டு அடுத்த நாள் இந்த நிலத்தை நோக்கி செல்லும் பொழுது அங்கு அவர்கள் புணர்வது இடத்தலைப்பாடு. 2 புணர்வுகள் நிகழ்ந்த பிறகு 3வது புணர்வானது பாங்கன் என்பவன் தோழன், தோழனின் துணையோடு 3வது கூட்டம் நிகழும், அது பாங்கன் கூட்டம். பாங்கன் கூட்டம் புணர்வுக்கு அப்புறம் தலைவியும் தன்னுடைய தலைவனோடு ஏற்பட்ட உறவை தோழிக்கு தெரியப்படுத்தி அத்தோழியரோடு சேர்ந்து தலைவனை சந்திப்பது பாங்கி கூட்டம். இப்படி கலப்பு புணர்ச்சி என்பது 4 வகை. கலப்பு புணர்ச்சி புணர்ந்த பின்பு தலைவியானவள் தான் கொண்ட காதலை அடுத்த கட்ட நகர்வாக தன்னுடைய இல்லத்தாருக்கு தெரியப்படுத்துவதற்காக ஒரு அறத்தை கடைப்பிடிப்பதுதான் அறத்தோடு நிற்றாள். அறத்தோடு நிற்றாள் என்றால் என்ன என்று 2 மதிப்பெண் வினாக்களில் கேள்வி கேட்கப்படும். அப்படி கேட்கும் பட்சத்தில் மாணவர்கள் அறத்தோடு நிற்றாள் என்பதற்கான விளக்கத்தை மற்றும் வரையறையை மட்டும் கொடுத்தால் போதுமானது. அறத்தோடு நிற்றல் என்பது
தலைவி தான் கொண்ட காதலை தன் இல்லத்தாருக்கு தெரியப்படுத்துவதற்காக அறத்தை கையாளுவதுதான் அறத்தோடு நிற்றல் என்று பார்க்கிறோம். அப்படி அறத்தை கையாள்வதற்காக தலைவியானவள் தோழியிடம் சென்று தான் கொண்ட களவு ஒழுக்கத்தை தன்னுடைய இல்லத்தாருக்கு தெரியப்படுத்துமாறு முதலில் அனுமதி வழங்கினார். தலைவியிடம் அனுமதி பெற்ற தோழி தலைவி கொண்ட புணர்வினை செவிலி தாயிடம் சென்று அத்தோடு நிற்பார். செவிலியானவள் தலைவியினுடைய உடலிலும் மனதிலும் ஏற்படும் மாற்றத்திற்கான காரணம் என்ன என்பது தெரியாமல் புலவும் நற்றாயிடம் சென்று செவிலியானவள் கூறி அவள் அங்கு அத்தோடு நிற்பார். செவிலி மூலம் அறியப்பட்ட நற்றாய் தலைவனுடைய கள ஒழுக்கத்தை கொண்டு போய் தன்னுடைய கணவனிடமும் தன்னுடைய பிள்ளையான தலைவியின் சகோதரனிடமும் சென்று சொல்வதுதான் அறத்தோடு நிற்கும் முறை. அறத்தோடு நிற்பதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலைவன் தலைவியிடம் தன்னுடைய காதலை வாழ்க்கையை இல்லற வாழ்க்கைக்கான மாற்றுவதற்கான முயற்சியை கையில் இருக்காங்க. தலைவி திருமணத்தை பேசும் பொழுதெல்லாம் தலைவன் அதை தள்ளி போடுவது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தலைவன் தலைவியை இரவு குறியில் சந்திப்பதற்காக தன்னுடைய உயிரை பணயம் வைத்து காட்டு வழி பாதையில் பல தடைகளை தாண்டி தலைவியை சந்திப்பான். அப்படியே தலைவிக்கு ஏற்படுகின்ற ஒரு அச்ச உணர்வு. மூன்றாவது, தலைவியினுடைய வீட்டிற்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களெல்லாம் தலைவியை மனம் பேசி செல்வது. பிறர் மனம் பேச ஆரம்பிக்கும் பொழுது தலைவிக்கு ஏற்படுகின்ற பயத்தின் காரணமாகவும் தலைவியானவள் அறத்தோடு நிற்பார். கற்பு இரு வகைகள். கற்பு வாழ்க்கை இப்படி அறத்தோடு நின்றதுக்கு அப்புறம் இவர்களுக்கு யாருக்கும் தெரியாமல் கொண்ட களவு வாழ்க்கையானது கற்பு வாழ்க்கையை நோக்கி நகரும் பொழுது அக்கற்பானது இரு வகையில் நடக்கும். ஒன்று திருமணம் பார்த்தீங்கன்னா, களவில் வெளிவந்த திருமணம், களவில் வெளிவராத திருமணம். களவில் வெளிவந்த திருமணம் என்பது தலைவனும் தலைவியும் கொண்ட களவு வாழ்க்கையானது ஊராருக்கு அறியும் வண்ணமாக அவர்கள் இருவரும் உடன்போக்கு மேற்கொண்டு திருமணம் செய்து கொள்வது களவில் வெளிவந்த திருமண வாழ்க்கை. களவில் வெளிவரா திருமண வாழ்க்கை என்பது தலைவனும் தலைவியும் கொண்ட களவு வாழ்க்கையானது வெளியூராருக்கு தெரியாமல் அவர்களுக்குள் திருமணம் நடந்து இல்லற வாழ்க்கையை மேற்கொள்வது. இப்படி கற்பு என்பது இரு வகைகள் கூறப்படும். களவில் நிகழும் பிரிவுகள். களவு காலத்தில் பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு 2 மதிப்பெண் வினாக்களில் கேட்பாங்க. களவில் நிகழும் பிரிவுகள் யாவை? களவில் நிகழும் பிரிவுகள் இரு வகைப்படும். ஒன்று ஒரு வழித்தனத்தல், வரைவிடை வைத்து பொருள் வையில் பிரிதல். ஒரு வழித்தனத்தல் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலைவனும் தலைவியும் யாருக்கும் தெரியாமல் தலைவன் இரவு குறியில் சந்திப்பதும் பொழுது ஊராருக்குள் தலைவியை பற்றியும் தலைவனை பற்றியும் அலர் பேச ஆரம்பிப்பாங்க, புரளி பேச ஆரம்பிப்பாங்க. அப்படி தன் மீது ஏற்பட்ட அலர் கொஞ்சம் அடங்கும் வரை தலைவன் தலைவியை காணாமல் பிரிந்திருப்பான். அதுதான் ஒரு வழித்தனத்தல். வரைவிடை வைத்து பொருள் வையில் பிரிதல். தோழி தலைவி தலைவனிடம் சென்று நீங்கள் காதல் வாழ்க்கையானது இல்லற வாழ்க்கைக்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு கட்டாயப்படுத்தும் பொழுது தலைவன் இப்பொழுது திருமணம் செய்வதற்கு செல்வம் வேண்டும், அதனால் நான் என்ன பண்ணுறேன், 2 மாதங்கள் பக்கத்து ஊருக்கு போயோ இல்லை நான் வேறு இடங்களுக்கு போய் சம்பாதித்து விட்டு நான் உனக்கு திருமணம் செய்துக்கிறேன் அப்படின்னு சில காரணங்களை சொல்லி, அதாவது சில காரணங்கள் இல்லை, பொருளீட்ட வேண்டும், திருமணத்திற்காக பொருளீட்ட வேண்டும் என்ற காரணத்தை சொல்லி பிரிவது வரைவிடை வைத்து பொருள் வையில் பிரிதல். களவில் ஏற்படும் பிரிவுகள் என்று 5 மதிப்பெண்ணில் கேட்கும் பொழுது ஒரு வழித்தனத்தல் என்றால் என்னையும் வரைவிடை வைத்து பொருள் வையில் பிரிதல் என்றால் என்னையும் மாணவர்கள் கட்டாயம் விளக்க வேண்டும். கற்பில் நிகழும் பிரிவுகள். கற்பில் தலைவனும் தலைவியும் பிரிவதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 வகையாக சொல்கிறாங்க. 1 பரத்தையர் பிரிவு, ஓதல் பிரிவு, காவல் பிரிவு, தூது பிரிவு, துணைவயிர் பிரிவு, பொருள் பிரிவு என 6 வகைப்படும். தலைவன் தலைவி இருக்க மற்றொரு பெண்ணுடன் சேர்ந்து புணர்வது பரத்தையர். புணர்வதற்கு காரணமாக இருக்கிறவங்க பரத்தையர்கள். அப்பரத்தையை காரணமாக வைத்து தலைவனும் தலைவியும் பிரிந்திருப்பது பரத்தையர் பிரிவு. ஓதல் பிரிவு என்பது
தலைவன் ஒரு கலையை கற்க வேண்டும், ஒரு பாடத்தை படிக்க வேண்டும், ஒரு புதிய ஒரு பயிற்சியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கற்பதற்காக பிரிவது ஓதல் பிரிவு. காவல் பிரிவு, நாட்டில் அறத்தை காக்க வேண்டும், நாட்டில் பிற பகைவர்கள் வந்து கைப்பற்றாத வண்ணம் நாட்டை காவல் காக்க வேண்டும் என்று காவலுக்காக பிரிவது காவல் பிரிவு. தூது பிரிவு, ஒரு மன்னன் சார்பாக மற்றொரு மன்னனிடம் தூதாக செல்வது தூது பிரிவு. துணைவயிர் பிரிவு, போகின்ற வினையில் தலைவனுக்கு வந்து அதில் செய்ய வேண்டிய காரியம் எதுவும் இல்லை என்றாலும் தன்னுடைய நண்பனுக்காக துணைக்கு செல்வது துணைவயிர் பிரிவு. இறுதியாக பொருள்வயிர் பிரிவு, வாழ்க்கையை நகர்த்துவதற்காக இன்னும் அதிக செல்வத்தை சேர்ப்பதற்காக பொருளை காரணம் காட்டி பிரிவது பொருள்வயிர் பிரிவு. இப்படி கற்பு காலத்தில் நிகழும் பிரிவுகள் 6 வகைகள். 2 மதிப்பெண் வினாக்களில் கேட்கும் பொழுது 6 பிரிவுகள் என்ன என்பதை விளக்கினால் மட்டும் போதும். 5 மதிப்பெண் வினாக்களில் கேட்கும் பொழுது ஒவ்வொன்றும் எதற்காக பிரிவு ஏற்படுகிறது, அது எத்தனை ஆண்டுகள் நிகழணும் அப்படின்ற கூடுதல் செய்திகளையும் கொடுத்து மாணவர்கள் எழுதணும். ஊடலை தீர்க்கும் வாயில்கள், தலைவன் தலைவி இருக்க மற்ற பரத்தையரையோ இல்லை காமக்கிலத்தையோ சென்று புணரும் பொழுது தலைவிக்கு தலைவன் மீது ஊடல் ஏற்படும். அவ்வூடலை தணிக்கும் வாயில்களாக அவர்களுடைய உறவை வந்து காப்பாற்றுவதற்காக சில நல்ல உறவுகள் போராடும். அவை எவைன்னு பார்த்தீங்கன்னா பாணன், பாடினி, விரலி, கூத்தர், பாங்கன், பாங்கன், பாகன், தோழி, விருந்து, ஆற்றாமை, காமக்கிழத்தி, புதல்வன் என தலைவனை சுற்றி இருக்கின்ற அத்தனை உறவுகளும் தலைவிக்கு வாயில்களாக செல்வார். அப்படி வாயில்கள் மூலியமாக தலைவி தலைவனுடைய மனநிலையை புரிந்து தன்னுடைய ஊடலை தளர்த்தி கொள்வதும் உண்டு. ஊடலை தீர்க்கும் வாயில்கள் கண்டிப்பாக 5 மதிப்பெண் வினாக்களில் கேட்கப்படும். அப்போ மாணவர்கள் வந்து அவர்கள் யார் யார் என்பதை கண்டிப்பாக படித்துவிட்டு செல்ல வேண்டும். 2வது இயல் கலவிற்குரிய கிளவி தொகை. கலவியலில் பார்த்தீங்கன்னா தலைவனும் தலைவியும் கொண்ட காதல் வாழ்க்கையை சற்று விளக்கமாக சொல்லியிருப்பார். கண்டிப்பாக கலவிற்குரிய கிளவி தொகை குறித்து கட்டுரை வரைக என்று 10 மதிப்பெண் வினாக்களில் கேள்வி கட்டாயம் இடம். அப்படி இல்லை என்றால் கலவியலில் கூறப்படும் செய்திகளை தொகுத்து கட்டுரை வரைக அப்படி என்று கேள்வி கேட்கும். கண்டிப்பாக கலவியலில் ஒரு 10 மதிப்பெண் வினாக்கள் கொடுக்கும். அப்படி 10 மதிப்பெண் வினாக்களுக்கு மாணவர்கள் கண்டிப்பாக இந்த கலவிற்குரிய கிளவி தொகைக்கான நூற்பாவை படித்துவிட்டு அதனுடைய 17 வகை நிலைப்பாடுகளையும் தெரிந்து கொண்டு சென்று ஒரு நல்ல ஒரு கட்டுரையை எழுதினால்தான் 10 மதிப்பெண்ணை பெறும். கலவிற்குரிய கிளவி தொகை: இயற்கை புணர்ச்சி, வன்குறை, தெளிவு, பிரிவுளி மகிழ்ச்சி, பிரிவுளி கலங்கள், பாங்கி மதி உடன்பாடு, பாங்கியர் கூட்டம், பாங்கன் கூட்டம், பகற்குறி, பகற்குறி இடையீடு, இரவுக்குறி, இரவுக்குறி இடையீடு, வரைதல் வேட்கை, வரைவு கடாதல், ஒருவழி தளத்தல்,